வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 50 தொகுதிகளை கேட்டு அழுத்தம் கொடுக்கும் பாஜக, கூட்டணிக்குள் ஏற்படும் சிக்கல். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ஆளும் கட்சி திமுக ஒரு பக்கம் தொடர் கூட்டணியை தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் கூட எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தற்பொழுது கூட்டணியை உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதன் முதற்கட்டமாக தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக உறுதியாக இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்ட கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாஜக கூட்டணியில் ஒரு சிக்கலும் மோதல்களும் சமீபத்தில் வெடித்திருந்தது. அதாவது என்னவென்றால், பாஜக ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சி அமையும் என்று கூற, இன்னொரு பக்கம் அதிமுகவினர்கள் அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டிருக்கார்கள். இதன் மூலமாக இவர்களுக்குள் மோதல் வேறுபாடுகள் இருப்பது என்பது வெளிப்படையாக தெரிந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, தற்பொழுது 50 தொகுதிகளை கேட்டு அழுத்தம் தருகிறது பாஜக என்ற தகவல்களும் அதிமுகவில் கசிந்துள்ளது. அதாவது என்னவென்றால், 2021 தேர்தலுடன் ஒப்பிடுகையில் மக்களவைத் தேர்தலில் டிஎன்னில் அதாவது தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு வங்கி 3 மடங்கு அதிகரித்ததும், இதனால் அதிமுகவிடம் 50 தொகுதிகளை கேட்டு பாஜக அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிமுக சில டேட்டாக்களையும் கொடுத்து அதிகபட்சமாக 25 தொகுதிகள் கொடுக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளதாம். ஆனால் அதிமுக என்னதான் சொன்னாலும் 50 தொகுதிகள் லட்சியம், 40 தொகுதிகள் நிச்சயம் என பாஜக விடாப்பிடியாக இருக்கிறது என்பது அதிமுக வட்டாரங்களிலும் பாஜக வட்டாரங்களிலும் பேசப்படுகிறது. இதனால் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தில் எதிரொலிக்கையில் பெரும் விதத்தில் இருக்கிறது. ஏனென்றால் பாஜகவுக்கு 50 தொகுதி என்றால் மற்ற கூட்டணி கட்சிகள், அதாவது அதிமுகவுடன் கூட்டணி கட்சிகள் இணைய அந்த கட்சிகளுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க. ஸோ பாஜகவுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சப்போஸ் பாமக சேர்ந்தாங்களும் கேட்பாங்க, நிறைய தொகுதிகள் கொடுங்கன்னு. தேமுதிக கட்சி சேர்ந்தாலும் எங்களுக்கு நிறைய தொகுதிகள் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதனால் எவ்வளோ தொகுதிகளை கூட்டணிக்கு கொடுக்க போகிறது, எவ்வளோ தொகுதிகளை இதில் வேறு தாவேக்கா வேறு இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாவேக்கா இணைந்தால் இன்னும் எவ்வளோ தொகுதிகள் கொடுக்கணும், எவ்வளோ தொகுதிகளில் தான் அதிமுக போட்டியிட போகிறது. ஸோ நிறைய விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் சூழ்ந்த ஒரு களமாகத்தான் பார்த்திங்கன்னா 2026 தேர்தல் என்பது அமையும் என்றே சொல்கிறார்கள். அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்களும் அரசியல் கழுத்தாளர்களும் பார்த்திங்கன்னா எதிரே தான் தொடர்ந்து குறிப்பிடுகிறார்கள். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் பெருமிதத்தில் பார்த்திங்கன்னா சிக்கல் ஆரம்பித்து விட்டது. இது மோதலாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று அரசியல் வட்டாரத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சியில் சீட்டுக்கள் கொடுக்காத நிலைமையில் கடைசி நேரத்தில் கூட்டணி மாறிய கட்சிகளும் இருக்கிறது, அதாவது அரசியல் வரலாற்றில். ஸோ அந்த மாதிரியும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.